ஹாய், நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மி. இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் எது பார்த்தீங்கன்னா டிஃபா ஸ்கேன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபா ஸ்கேன் வந்து ப்ரெக்னென்சி டைமில் எந்த வெயிட்டில் எடுக்கலாம், இந்த டிஃபா ஸ்கேன் எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுப்போம், இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். டிஃபா ஸ்கேனுக்கு இன்னொரு பேர் என்னென்னா அனாமலி ஸ்கேன்னு சொல்லுவோம். இந்த டிஃபா ஸ்கேன் எந்த வாரத்தில் எடுப்போம்னா ப்ரெக்னென்சி டைமில் 18 to 22 வீக்ஸ்க்குள்ளே எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கேன், அதாவது 18 வாரத்துலேருந்து 22 வாரத்துக்குள்ளே எடுக்கக்கூடிய ஸ்கேன். பெஸ்ட்டு டைம் இந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்குன்னு பார்த்தோன்னா 20 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி, அதாவது 5வது மாதத்து. இந்த ஸ்கேன் எடுக்கிறதுனால எந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தோன்னா, முதல் விஷயம், இந்த குழந்தைக்கு ஏதாவது ஸ்ட்ரக்சுரல் அப்நார்மலிட்டிஸ் ஏதாவது இருக்கா, அதாவது குழந்தையோடைய உறுப்புகள் சரியாக உருவாகியிருக்கான்றதை தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, ஃபீட்டல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், குழந்தையுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். அண்ட் கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் ஏதாவது இருந்தால் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாலாவது பார்த்தோம்னா அம்பிளிக்கல் கார்டு, அம்னியோட்டிக் ஃப்ளூயிட், பிளாசண்டா இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பற்றியும் இந்த ஸ்கேனில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் குழந்தையோடைய வெயிட்டு, குழந்தையோடைய ஹார்ட்பீட் ரேட்டு இதையும் வந்து நம்ம இந்த ஸ்கேனில் தெரிஞ்சுக்கலாம். ப்ரெக்னென்சியில் குழந்தைக்கு ஏதாவது கன்ஜெனிட்டல் அனாமலிஸோ, குழந்தைகள் உறுப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ அதை ப்ரெக்னென்சிலேயே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த டிஃபா ஸ்கேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.